ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இது என்ன ஸ்கூல் புக்கில் இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குங்க. 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? ஓகே. அரசாங்கம்னா என்னங்க? இப்போ நம்ம அரசாங்கம் என்ன, யார் ரூல் பண்ணுறா, நம்ம அதை வச்சு தான் நம்ம அரசாங்கம் என்ன அரசாங்கம் நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்னா மக்களாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நாடாளுமன்ற அரசாங்க முறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதை அடிப்படையாக வச்சு என்னென்ன அரசாங்கம், அதாவது யார் ரூல் பண்ணுறா அதை அடிப்படையாக வச்சு அரசாங்கங்கள் வந்து சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் உயர் குடியாட்சி. உயர் குடியாட்சியில் வந்து அதிகாரம் எப்படி இருக்குன்னா, ஒரு சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்திட்ட அதிகாரம் இருக்கும். சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கம்னா என்னன்னு நம்ம சொல்லணும்னா, இப்போ இங்கிலாந்துலன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மன்னர் இல்லை மகாராணி எலிசபெத் மகாராணி அவங்க கிட்ட தான் ஆட்சி இருந்துச்சு. அவங்க தான் உண்மையான ரூலராக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்க உள்ள பிரதமர் போஸ்ட் வந்து அங்கே உள்ள அங்கே உள்ள குயின் போஸ்ட் மாதிரி இல்லை. ஓகேங்களா? அங்கே உள்ள பிரசிடென்ட் போஸ்ட் வந்து அங்கே சும்மா அவைகள் அப்படி இருக்கும். ஓகேங்களா? அது வந்து சும்மா பேருக்குன்னு அவைகள் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் அந்த குயின் என்ன சொல்கிறாங்களோ அதான் நடக்கும். அதான் உயர் குடியாட்சி. ஓகேங்களா? அதிகாரம் வந்து அந்த சிறு சிறப்புரிமைகள், அந்த ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட ஆளும் வர்க்கத்திட்ட தான் இருக்கும். அதான் உயர் குடியாட்சிங்கிறாங்க. இது எந்தெந்த கண்ட்ரிலலாம் இருக்குன்னா இங்கிலாந்து, ஸ்பெயின். இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உயர் குடியாட்சி எந்த நாட்டில் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அது என்ன முறைன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் கான்செப்ட். அது எந்தெந்த நாட்டில் இருக்கு அதை மட்டும் நம்ம இப்போ படிச்சுக்கணும். ஓகேங்களா? உயர் குடியாட்சினா இங்கிலாந்து, ஸ்பெயின். ஓகேங்களா? உயர் குடியாட்சி எங்க? இங்கிலாந்து, ஸ்பெயின். நெக்ஸ்ட் பாருங்க, முடியாட்சி. முடியாட்சி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூடான், ஓமான், கத்தார். பூடான், ஓமன், கத்தார், இந்த மூணு கண்ட்ரியில முடியாட்சி இருக்குது. முடியாட்சினா நம்ம சொல்லவே தேவையில்ல, ஒரு அரசர் அவர் தான் டைரக்டா ரூல் பண்ணுவார். இப்போ எக்ஸாம்பிள் பூடான்னா அங்குள்ள மன்னர் தான் அதை வந்து ரூல் பண்ணுவார். பூடான் அரசர் சிக்மே வாங்சுக் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அவர் தான் மகிழ்ச்சிக்கான குறியீடை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ கூட யார் இப்போ பூடான் அரசர் தான் ஒரு அரசர் தான் அங்கே வந்து ரூல் பண்ணுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சினா ஒன்றும் இல்லைங்க, சர்வாதிகார ஆட்சி மாதிரி. ஒரு தனிநபர் வந்து மொத்த இதுவுமே ரூல் பண்ணுறது சர்வாதிகாரம் நம்ம எக்ஸாமுக்கு சொல்லிக்கலாம். இது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடகொரியா, சவுதி அரேபியா, இங்கெல்லாம் தனிநபர் ஆட்சி வந்து நடக்குது. நெக்ஸ்ட் சிறுகுழு ஆட்சி. சிறுகுழு ஆட்சினா ஒரு சின்ன குழு வந்து கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணும். ஓகேங்களா? அது எங்கெங்கன்னா அது பார்த்தீங்கன்னா சீனா, வெனிசுலா, சோவியத் யூனியன், முன்னாள் சோவியத் யூனியன். ஓகேங்களா? இங்கெல்லாம் சிறு குழு ஆட்சி நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, மத குருமார் ஆட்சி. மத குருமார் ஆட்சி எப்படின்னா ஒரு சின்ன மதகுரு, ஒரு மதகுரு வந்து நாட்டை ரூல் பண்ணுவார். ஒரு மதகுரு வந்து நாட்டை ரூல் பண்ணுவார். அதான் மத குருமார் ஆட்சி. அங்க வந்து அரசுக்குன்னு ஒரு மதம் இருக்கும், அவங்களுக்கு தான் எல்லா முன்னுரிமையுமே இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்ன, வாடிகன் அப்படின்னு சொல்லலாம். வாடிகன் அந்த சிட்டியை நம்ம என்ன சொல்லலாம், மத குருமார் ஆட்சிக்கு சொல்லலாம். ஏன்னா அங்க வந்து கவர்மெண்ட்டுக்குன்னே ஒரு மதம் உண்டு, அவங்க தான் எல்லா பதவியிலும் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் எல்லாமே ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மக்களாட்சி. மக்களாட்சி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி வந்து இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரான்ஸ். ஓகேங்களா? இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரான்ஸ்ல இருக்குது. நெக்ஸ்ட் குடியரசு. குடியரசு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியாவில் வந்து குடியரசு. இப்போ மக்களாட்சி நமக்கு தெரியும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து ஆட்சி செய்கிறது. குடியரசு என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு ஒரு நபர், அவர் தான் குடியரசுத் தலைவர், அவர் தான் நம்ம என்னது ரூல் பண்ணுவார். இதான் குடியரசு ஆட்சி. ஓகேங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு அவர் வந்து நம்மள ஒரு குடிமகன் வந்து நம்மள ரூல் பண்றதா குடியரசு. ஓகேங்களா? புரியுதா? ஓகே, இது என்னென்ன கண்ட்ரின்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? உயர் குடி ஆட்சி இங்கிலாந்து, ஸ்பெயின். உயர் குடியினர் எல்லாமே இங்கிலாந்து, ஸ்பெயின்ல இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முடியாட்சி. முடியாட்சினாலே அரசர். அரசர்னாலே நமக்கு பூடான் அரசர் ஞாபகம் வந்துடும். பூடான், ஓமன், கத்தார். பூடான், ஓமன், கத்தார். ஓகேங்களா? பூடான் அரசர் வந்து ஓடி போய் கத்துறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அவருக்கு அரச பதவி போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சி எப்படின்னா நம்ம ஆல்ரெடி சர்வாதிகாரம் சொன்னோம். அது எந்தெந்த கண்ட்ரினா வடகொரியா, சவுதி அரேபியா. வடகொரியா, சவுதி அரேபியா. தனி நபருடைய வடை வந்து சவுதியில் விழுந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி நபருடைய வடை வந்து சவுதியில் விழுந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிறு குழு ஆட்சி. சிறு குழு ஆட்சி என்னன்னா சீனா, வெனிசுலா, சோவியத் யூனியன். சைனா, வெனிசுலா, சோவியத் யூனியன், இந்த இடத்துலலாம் சிறு குழு ஆட்சி நடக்குது. ஓகேங்களா? சிறு குழு ஆட்சி. இதுக்கு சிறு குழுக்கு என்ன, சீனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மதகுருமார் ஆட்சி, வாட்டிகன். நெக்ஸ்ட் மதச்சார்பு உடைய அரசு அப்படின்னாலும் வாட்டிகன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மக்களாட்சி. மக்களாட்சி என்ன, இந்தியா, யுஎஸ்ஏ, பிரான்ஸ். நமக்கு ஆல்ரெடி மக்களாட்சி என்னன்னு தெரியும், இந்தியாலையும் இருக்கு, யுஎஸ்ஏல இருக்கு, பிரான்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் குடியரசு. குடியரசு கவர்மெண்ட் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா. ஓகேங்களா? ஓகே. இப்போ மக்களாட்சி. மக்களாட்சி அப்படிங்கிற சொல் இங்க இருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம். மக்களாட்சிங்கிறது டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டெமாஸ் மற்றும் கிரேசியா, CRATIA, இந்த
2 கிரேக்க வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? 2 கிரேக்க வார்த்தையிலேருந்து தான் மக்களாட்சி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டெமோக்ரபி அப்படிங்கிறது என்ன? டெமாஸ்கிரேசி அப்படிங்கிற 2 கிரேக்க வார்த்தையிலேருந்து மக்களாட்சி அப்படிங்கிறது வந்திருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குடியரசு. குடியரசு நம்ம என்ன சொல்லுவோம்? ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோமா? இது வந்து ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா, குடியரசு வந்து எங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னா, ரோம் நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் குடியரசு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? டெமாஸ்கிரேசியா இது வந்து கிரேக்கம், குடியரசு வந்து என்ன லத்தீன், ரெஸ்பப்ளிகா இது வந்து எங்கே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னா ரோம் நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரோம்ங்கிறது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. குடியரசுனாலே ரோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது குடியரசு முறை ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் தோன்றியதுன்னா ரோம் நாடு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இந்த 4 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி முறையோட சிறப்புகள் என்னதெல்லாம் பாருங்க. சிறப்பம்சங்கள். இறுதி முடிவு, அதாவது எம்எல்ஏஸ் அவங்க தான் இறுதி முடிவு, டிசிஷன் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. இப்போ எம்எல்ஏஸ் நினைச்சா தான் நமக்குள்ள சட்டத்தை இயற்ற முடியும். அவங்க நினைக்கிறது தான் இதாக இருக்கும். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்கிட்ட மக்களாட்சியோட இறுதி முடிவு இருக்குது. அதான் அவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா, அது வந்து யாரால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அவங்க எடுக்கிறது தான் இறுதி முடிவா இருக்குது. அதான் நெக்ஸ்ட் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் வந்து நல்ல நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால மக்கள் கையில அதிகாரம் இருக்குது. 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே ஓட்டு போடலாம். ஸோ இதெல்லாம் மக்களாட்சியோட சிறப்பு அம்சங்கள். நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் தனிநபர் சுதந்திரம். பஞ்சாயத்து ராஜ் முறையில எலெக்ஷன் நடக்குது. பஞ்சாயத்து ராஜுக்குன்னு தனியாக எலெக்ஷன் இருக்குது. கிராம நிர்வாக அடிப்படையில் இது தனிநபர் சுதந்திரத்தை தீர்மானிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னது மக்களாட்சியோட சிறப்பு அம்சங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மக்களாட்சியை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஏன்னா நம்ம மக்களாட்சியோட வகைகளே நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். என்ன மக்களாட்சின்னு பாருங்க. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. அதாவது நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல். இந்த நேரடி தேர்தல் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கம், சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? பண்டைய கிரேக்கம், சுவிட்சர்லாந்து இந்த 2 இடத்துல நேரடி தேர்தல். இப்போ நேரடி தேர்தல் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சட்டம் இயற்றுறாங்க. ஓகேங்களா? இதுவே நேரடி மக்களாட்சியில் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கான சட்டத்தை மக்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு இது உங்களுக்கு ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்னு டேரெக்டாகவே எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு எடுப்பாங்க. அதான் நேரடி மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி எங்களான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து. ஓகேங்களா? இந்தியா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து. இங்க வந்து எப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அதாவது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எம்எல்ஏ, எம்பிஸ் தான் நமக்கான சட்டத்தை இயற்றுறாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நேரடினா கிரேக்கம், சுவிட்சர்லாந்து, மறைமுகனா இந்தியா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் தேர்தல் எப்போ நடந்ததுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா, இந்தியாவில் முதல் சுதந்திர இந்தியாவில் இந்த இதுல ஒரு 2 ட்ரிக்கியான வேர்ட்ஸ் இருக்குங்க. வெறும் இந்தியாவில் தேர்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1920 சொல்லணும் நம்ம. இதுவே சுதந்திர இந்தியாவில் முதல்ல தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா அக்டோபர் 25 1951 இருந்து பிப்ரவரி 21 1952. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதனால நல்லா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எப்போ தேர்தல் நடந்துச்சு? அக்டோபர் 25 1951 இருந்து பிப்ரவரி 21 1952. இவ்வளவு காலம் தேர்தல் நடந்திருக்கு. அப்போது எத்தனை தொகுதிகள் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை தொகுதிகள் 489 தொகுதிகள் இருந்திருக்கு. அதுல 364 தொகுதிகள்ல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 480 தொகுதிகள் மொத்தம் இருக்குது. 489 அதுல 364 தொகுதிகள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ தேர்தல்ல நிறைகள் குறைகள் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. நேரடி மக்களாட்சி அதோட நிறைகள் என்னதெல்லாம் பாருங்க. இப்போ இந்த மக்களாட்சியோட நிறைகள் குறைகள்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? மக்களாட்சியோட நிறைகள் என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொறுப்பு மற்றும் பதிலளிக்கும் கடமை. பொறுப்பு மற்றும் பதிலளிக்கும் கடமை. அதாவது நிறைகள்னா இப்போ நம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அங்கே போய் நம்மள ரூல் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிற அவங்க ஒட்டுமொத்தமா யாருக்கு பொறுப்புடையவங்கன்னா மக்களுக்கு பொறுப்புடையவங்க. ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்ற இதுல இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம், நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் பாடத்துல. அமைச்சரவைக்கு அமைச்சரவை வந்து எதற்கு கூட்டு பொறுப்புடையனா மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது அப்படின்னு பார்த்திருப்போம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் மக்களவையில் இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் பேர் கேபினட் மினிஸ்டர்ஸா இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து எதுக்கு கூட்டு பொறுப்புடையனா மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. அவங்க கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு அவர் கண்டிப்பா பதில் சொல்லி தான் தீரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். மக்களாட்சியில என்ன சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஓட் போடுற ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆண் பெண் இருபாலருக்குமே ஓட் போடுற ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பொறுப்புணர்ச்சி. மக்களாட்சியில இன்னொரு இது நிறைவு என்னன்னா பொறுப்புணர்ச்சி. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்க இருக்காங்க. அவங்க யாருக்கு பொறுப்புடையவங்களா இருப்பாங்கன்னா மக்களுக்கு பொறுப்புடையவங்களா இருப்பாங்க. ரியல்ல அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க. தல சுய ஆட்சி.
தல சுயாட்சியை வந்து இது வந்து உறுதிப்படுத்துது. நெக்ஸ்ட் அனைவருக்கும் வளர்ச்சி. இதனால என்னன்னா, அனைத்து துறைகளுமே வளர்ச்சி அடைகிறது. அனைவருமே யாருனாலுமே எலக்ஷன்ல நிக்கலாம். யாருனாலுமே இது பண்ணலாம். நெக்ஸ்ட் மக்கள் இறையாண்மையை இது வந்து உறுதிப்படுத்துகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சகோதரத்துவத்த இது உறுதிப்படுத்து. இதெல்லாம் நிறைகள். குறைகள்ல பார்த்தோம்னா, பாருங்க. மறைமுக அ அதாவது ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் அந்த இதா இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு நமக்கு புடிக்காத சட்டம். இப்போ நீட்லாம் இருக்குன்னா, நம்ம இதுக்கு நமக்கு ஒத்துக்கல. ஆனா, ஆ எம்பிஸ்லாம் அத சேர்ந்து நிறைவேத்தியிருக்காங்க. அப்படிங்கைல நம்ம அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ, அது மறைமுக மக்களாட்சி வந்து அது வந்து ஒரு குறையா இருக்குது. மக்களாட்சியில மறைமுக தேர்தல் வந்து ஒரு குறைவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் போதிய ஆர்வமின்மை மற்றும் வாக்குப்பதிவு. இதனால மக்களுக்கு என்னன்னா, வாக்குப்பதிவுல நிறைய பேரு வாக்குப்பதிவு வந்து குறைவா இருக்குதுன்னு சொல்றாங்க மக்களாட்சியில. ஏன் வாக்குப்பதிவு குறைவா இருக்குன்னா, நம்ம செஞ்சு நம்ம ஒரு ஓட்ல என்ன ஆயிட போகுது, ஒரு ஓட்ல என்ன ஆயிட போகுது, எல்லாரும் இப்போ ஐடி சைட்லாம் ஒர்க் பண்றவங்க லீவ் குடுத்தாங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு இது பண்ணி போய் லைன்ல நின்னு எண்ணத்த போட்டு, எண்ணத்த வச்சு அப்படின்னு ஓட்டு செலுத்த மாட்டேங்காங்க. இப்போ நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆயிட போகுது, அவன் செய்றது தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு இளக்கார மனப்பான்மை வேற இருக்குது. ஒரு அசால்ட் மனப்பான்மை. நெக்ஸ்ட் போதிய ஆர்வமின்மை. அதனால மக்களுக்கு ஆர்வமே இல்லாம இருக்குது இந்த மக்களாட்சியில. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. மக்கள் கவர்மெண்ட் கொண்டு வந்து என்ன சரி செய்ய போகுது? இப்போ ரோடு எல்லாத்தையும் வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்கல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு அவங்க மைண்ட் செட்ல. இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸா இருந்தா காலேஜ் ரூல்ஸ் இருக்கும். இல்ல நெறைய படிக்க ஃபீஸ் இருக்கும். இல்ல அவங்களுக்குன்னு உள்ள ஸ்கீம்ஸ் இருக்கும். இல்ல பஸ் இதெல்லாம் சரியில்ல. டிராஃபிக்கா இருக்குது. ரோடு சரியில்ல. இதெல்லாம் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். நெக்ஸ்ட் நிலையற்ற அரசாங்கம். மக்களாட்சியில என்ன நிலையற்ற அரசாங்கம் வருது. டக்குன்னு எலெக்ஷன கலைச்சிடலாம். அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துச்சுன்னா, அத கலைச்சிடலாம். ஸோ நிலையற்ற அரசாங்கம். காலதாமதம். அதாவது ஒரு இது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு அனுப்பிச்சு, அது பாஸ் ஆகி, இப்போ மக்களவை, மாநிலங்களவை இருக்குன்னா, மக்களவையில பாஸ் ஆயிடுச்சு. ஆனா மாநிலங்களவைல பாஸ் ஆகல. அதுக்கப்புறம் மாநிலங்களவை பாஸ் ஆயிடுச்சுன்னா, மக்களவையில பாஸ் ஆகல. இல்ல 2த்துலயுமே பாஸ் ஆகல அப்படிங்கைல, ஒரு இது நம்ம நெனச்சா ஒருத்தங்க பண்ண முடியாது. இப்போ பிரைம் மினிஸ்டர் தான் நெனைக்கிறாரு, இல்ல பிரசிடென்ட் தான் நெனைக்கிறாருன்னா, ஒரு இத செயல்படுத்த முடியாது. கீழ மேல எல்லாத்தையும் பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சைன் போட்டா மட்டும் தான் செயல்படுத்த முடியும். ஸோ அது காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இதுதான் மக்களாட்சி, தேர்தல் ஓகேங்களா? தேர்தல்ல நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல், மக்களாட்சி நிறைகள், குறைகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. ஹெர்பர்ட் பேக்கர். அதாவது இவங்க தான் பார்லிமெண்ட்ட கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? பார்லிமெண்ட்ட கட்டுனதுக்கு டிசைனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பர்ட் பேக்கர், எட்வின் லூட்டியன்ஸ். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதனால நோட் பண்ணிக்கோங்க. எப்போ கெட்ட ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, 1921ல ஸ்டார்ட் பண்ணி 1927ல முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? 1921ல ஸ்டார்ட் பண்ணி 1927ல முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் 1920னா முதல் பொதுத் தேர்தல். சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல்னா அக்டோபர் 25, 1951ல இருந்து பிப்ரவரி 21, 1952 வரைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட நமக்கு என்ன பாடம் முடிஞ்சிச்சுன்னா, அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. நம்ம என்னென்னலாம் அந்த பாடத்துல பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளான லெசன் தான். படிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடலாம். அரசாங்க அமைப்புகள் என்னென்ன அரசாங்க அமைப்புகள் இருக்குது? மொத்தம் 7 டைப் இருக்குது. இந்த 7 டைப் என்னன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கு எக்ஸாம்ல நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். உயர் குடியரசுனா இங்கிலாந்து, ஸ்பெயின் தான். நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் சொன்னோம். உங்களுக்கு ஒத்து வருதுன்னா பாருங்க. இல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நல்ல ஷார்ட்கட் தெரிஞ்சுதுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா என்னன்னு பார்த்தோம். அது எந்த வார்த்தையில இருந்துச்சுன்னா, கிரேக்கத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் குடியரசுனா ரெஸ்பப்ளிகா. அது வந்து எதுல இருந்துச்சுன்னா, லத்தீன்ல இருந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் குடியரசுங்கிற முறை எந்த நாட்டுல தோணுச்சுன்னா, ரோம் நாட்டுல. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மக்களாட்சியுடைய சிறப்பம்சங்கள் என்னதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் மக்களாட்சியோட நிறைகள் மற்றும் குறைகள் பார்த்தோம். ஓகேங்களா? மக்களாட்சியோட நிறைகள் மற்றும் குறைகள். நெக்ஸ்ட் நேரடி தேர்தல் எங்கெல்லாம் இருக்குது, மறைமுக தேர்தல் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மக்களாட்சியோட நிறைகள், குறைகள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு சுதந்திர இந்தியால? அப்போது எத்தனை சீட்டு, அதுல எவ்வளவு ஜெயிச்சாங்க? 364 சீட்ஸ் யார் ஜெயிச்சிருக்காங்க? காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. 403 சீட்ல 324 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ட பத்தி பார்த்தோம். பார்லிமெண்ட்ட யார் ஃபர்ஸ்ட் கட்டுனா, இதெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ அதனால தான் தனியா போட்டிருக்கோம். யார் கட்டுனாங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? 1921லேருந்து 27. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல்னா 1920. ஓகேங்களா? அவ்வளோதான். அதோட இந்த பாடம் முடிஞ்சுது. ஏதாச்சும் டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும்? இந்த புக் வச்சு டீச் பண்ணாங்களா? இல்ல இந்த மைண்ட் மேப் மெத்தட் ஓகேவா? அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இனிமேல் என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போட பாலிட்டியா, ஹிஸ்ட்ரியா, இனமா நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஓகே பாய். தேங்க்யூ.